அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இறை அச்சம். இறையச்சம் என்பதற்கு அரபியில் தக்வா என்று சொல்வார்கள். தக்வா என்றால் இறையச்சம். இப்ப நிறைய பேருடைய வாழ்வில் இந்த பெயர் அறிமுகமாக இருக்கும், புழக்கத்தில் இருக்கும். ஆனால் அந்த பெயருக்கான அர்த்தம் வாழ்வில் இருக்குமா என்றால் பெரும்பாலும் இருப்பது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்தில் மிக மிக அவசியமான ஒன்று என்று சொன்னால் இறை அச்சம். இந்த தக்வா என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டும், சிறியவர்களுக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கும் இருக்க வேண்டும். அனைத்து ஏகத்துவவாதிகளுக்கும் இந்த தக்வா என்பது இருக்க வேண்டும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியத்தில் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நாம் அஞ்சவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் சீராக இருக்காது, நம்முடைய எந்த காரியத்திலும் நேர்மை இருக்காது, நாம் அதை சரிவர செய்ய முடியாது. அப்ப இறையச்சம் என்பது மிக அவசியமானது. இறையச்சத்தை நாம் ஒரு சுருக்கமாக அதனுடைய வெளிப்பாடை சொல்வதாக இருந்தால் சுய கட்டுப்பாடு என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய இறையச்சத்தை சுய கட்டுப்பாட்டை கொண்டு அறிந்து கொள்ளலாம். வியாபாரம் செய்வான், வியாபாரம் செய்யும் போது அவன் நேர்மையாக நீதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் யார் இல்லாட்டியும் சரி நாம சுயமாக கட்டுப்பட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வோம். அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஏனைய காரியங்களிலும் சரி, நம்மிடத்தில் இந்த தக்வா என்ற இந்த பண்பு வந்துவிட்டால், இறையச்சம் என்ற இந்த பண்பு வந்துவிட்டால் நாம் நம்மை இலகுவாக சீர்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப அதனால தான் இஸ்லாம் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இறையச்சத்தை பொறுத்தவரையில 3 வகையில நாம் இறையச்சத்தை என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். 3 வகையில இறையச்சத்தை கடைபிடிக்கலாம். ஒன்று, பாவம் செய்வதற்கு முன்பாக இறையச்சத்தை கடைபிடிப்பது. பாவமே செய்யாத ஒரு நிலை ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு பாவமான ஒரு காரியம், ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் தன்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கண்டிப்பான், அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், அல்லாஹ் நம்மை கேட்பான், மறுமையில் இதற்கு கேள்வி இருக்கிறதே, அதற்கு நரகம் இருக்கிறதே என்று சொல்லி அதை உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு வகை. இரண்டாவது, அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, ஒரு பாவத்துக்கு போயிடுவான், ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த பக்கத்துல அருகில போயிடுவான். போன நேரத்தில் டக்குன்னு ஒரு சுதாரி போடும். நம்ம அங்கிருந்து அப்படியே கிளம்பி முயற்சி செஞ்சு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு தீமையை செய்து விடுவோம் என்று வருவோம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும், ஒரு இறையச்சம் ஏற்படும். அப்ப நாம என்ன செய்யணும், அந்த நேரத்திலாவது விலகி வர வேண்டும். ஆனால் இது கடினமானது. ஒரு தீமையை செய்ய போயிட்டு திரும்பி வர்றது என்பது கடினமானது. அப்ப நம்மால அந்த இறையச்சம் என்பது கடைபிடிப்பதற்கு கடினமாக இருக்கும். ஆனா அந்த நேரத்திலாவது நாம் கடைபிடிக்க வேண்டும். மூணாவது, நாம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஒரு தீமையை செஞ்சிட்டோம், அதற்கு பிறகு அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி வர வேண்டும். இந்த மூன்றிலும் ஒரு மனிதன் இறையச்சத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சீர்படாது, மறுமையில் வெற்றி கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக தான் சொர்க்கத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்றோம். அப்ப இந்த 3 வகையில் ஏதாவது வகை நாம் என்ன செய்ய வேண்டும், இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும். முதல் வகை என்ன? முதல்ல நாம் சொன்னது ஒரு தீமை செய்வதற்கு முன்பாக சுதாரித்துக் கொள்வது. உலகத்தில் எல்லாரும் நல்ல மனிதர் வாழ முடியுமா? பெரும்பாலும் எல்லா மனிதர்களிடத்திலும் தவறு இருக்கும். தவறுல வேறுபாடு, சிறிய பெரிய இப்படி வேறுபாடு இருக்கும். இப்போ ஒரு தவறு நம்முடைய சிந்தனையில் எண்ணத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனே என்ன செய்ய வேண்டும், செய்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட உடனே கையேந்தணும். உங்களுக்கு செய்தானுடைய தூண்டுதல் ஏற்பட்டது என்று சொன்னால் மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், செய்தானுடைய ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது என்று சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. இறைவா, செய்தானிடமிருந்து எங்களை நீ காப்பாத்து, செய்தானுடைய இந்த தூண்டுதலிலிருந்து எண்ணத்திலிருந்து காப்பாத்து என்று சொல்லி உடனே நாம் என்ன செய்யணும், சுதாரித்துக் கொள்ள வேண்டும். தீய எண்ணங்கள் யாருக்கு ஏற்படாமல் இருக்குமா? அப்படி இருக்காது. தீமையை தூண்டும்,
ஒரு நோம்பாளியாக இருக்கிறவர் நோம்பு நேரத்தில் இறையச்சத்தை கடைபிடிப்பாரு. அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, எப்படா நோம்பு திறப்போம், நோம்பு திறந்த உடனே போய் ஈடி சிகரெட் அடிக்கணும், போய் படத்தை பார்க்கணும், ஒரு தீமையை செய்யணும் என்று அவருடைய உள்ளத்தில் இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, ரமலான் வந்துட்டா டிவியை மூடி வச்சிருவாங்க, போனை மூடி வச்சிருவாங்க, பார்க்க மாட்டாங்க. அவருடைய உள்ளத்தை எப்படி இருக்குன்னா, நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கிறோம், நோம்பு முடிச்சிட்டு நோம்பை திறந்துட்டு கேம் விளையாடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும், உடனே சைத்தானோட எண்ணம் ஏற்படுதா, அவுதுரிக்கவின் தமஷாதி ஷயாத்தீன், யாருன்னா சைத்தானுடைய இந்த தீண்டுதலிலிருந்து நான் இடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். தீண்டுதல் ஏற்படும் போது நாம இறையச்சத்தை கடைபிடிக்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நாம தீமைக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ் தண்டிப்பான் என்று அதை நான் கடைபிடிக்க வேண்டும். இப்ப இந்த நேரத்தில் நாம் இறையச்சத்தை கடைபிடிக்க முடியவில்லை, கடைபிடிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அந்த தீமையை பக்கம் நாம் நெருங்கிட்டோம், தீமைக்கு போயிட்டோம், செய்ய போறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா, நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவான், நம்முடைய உள்ளத்துல ஒரு உதிப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது தப்புப்பா, இது தீமை, இது பாவம், இதை இப்படி செய்யாத, இதனால் தண்டனை இருக்கு என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு எண்ணம் ஏற்படும். பெரும்பாலும் அப்படி ஏற்படும். நல்ல மனிதர்களாக இருக்கும்போது நாம ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது, ஒரு தீங்கை செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செஞ்சிருக்க அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் இப்படி ஏற்பட்டிருக்கும், பார்த்துக்கலாம் என்று சொல்லி நம்ம கடந்து போயிருப்போம். அப்ப அந்த மாதிரி நான் போகாம கடைசி நேரத்தில் என்ன செய்யணும், போயிட்டோம் சரி வந்துட்டோம் செஞ்சிடுவோம் அப்படின்னு போகக்கூடாது. இவ்வளவு வந்திருந்தாலும் இனிமே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கணும். இப்படி ஒரு மனிதர் இருந்தார். நம்மெல்லாம் அதிக கேள்விப்பட்டிருக்கோம். 3 நபர்கள் குகையில் மாட்டிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு வெளியே முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. குகை மழை பெய்யக்கூடிய காரணத்தில் உள்ள வராங்க, அதனுடைய பாறை வாயிலை அடைத்து விட்டது, வெளியே போக முடியல, குகைக்குள்ள மாட்டிக் கொள்றாங்க 3 நபர்கள். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதுல இருந்து எப்படி வெளியேறது, ஒவ்வொருவரும் ஆலோசனை பண்ணி நாம அல்லாஹ்விடத்தில் நாம செஞ்ச நல்ல அமல்களை வைத்து துவா செய்வோம், நல்லதை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற போடுவோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு நபரா தன்னுடைய நல்ல அமல்களை வைத்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதுல ஒரு மனிதர் அவர் சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு விருப்பமான ஒரு பெண்மணி, என்னுடைய உறவுக்கார பெண்மணி இருந்தாங்க, அவர்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்தேன். ஆனால் அதற்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளவில்லை, மறுத்துவிட்டால் அந்த பெண்மணியை தவறாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று இவர் விருப்பப்படுறாரு. ஆனால் அதற்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியின் காரணமாக நீங்க இன்ன அளவுக்கு பொருளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அடைஞ்சிக்கலாம், தவறான முறையில தான் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அதை ஒன்றுக்கொண்டு அதற்காக உழைத்து அந்த தொகையை கொண்டு வந்து கொடுத்து 2 பேரும் தவறு செய்யக்கூடிய நேரம், யாருமே இல்லை, சுத்தி யாருமே இல்லை, யாருக்குமே தெரியாது, யாருமே பார்க்கல, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நினைச்சிருந்தா தவறு செய்யலாம், பாவம் செய்யலாம், பக்கத்துல வந்துட்டாரு, பாவம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கொஞ்சம் நொடிகள் தான் இருக்கு, நினைச்சிருந்தா பாவம் செஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அந்த நபரை பார்த்து, நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், முத்திரையை நீ அனுமதியோடு தவிர உடைக்கக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் என்ற இந்த வார்த்தையை தூக்கி போடுறாங்க. எங்க அவ்வளவு நேரம் அவ்வளவு கேட்டா அதெல்லாம் கடந்து கடைசி நேரம், கடைசி தருணம், கடைசி தருவாய், பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் சூழலும் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போது அவருக்கு அப்ப என்ன செய்யுதுன்னா, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், இதுவே ஒரு பெரிய பாவம், சரி கடைசி நேரத்திலே தெரிஞ்சிருவோம், இந்த எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், இதுக்கப்புறம் என்ன, எல்லா பாவத்தை செஞ்சிருவோம் என்று அவர் இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு உதிப்பு, அல்லாஹ் பார்க்கிறான். இவருக்கு ஆரம்ப நேரத்தில் அந்த இறையச்சத்தில் கொஞ்சம் குறைபாடு, அது மாதிரியான ஒரு சைத்தானுடைய தூண்டுதல். ஆனா கடைசி நேரத்தில் ஒரு சிந்தனை வந்துச்சா இல்லையா, உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல இருந்து வெளிவந்துறாரு. அப்ப இது மாதிரியாக நாம் கடைசி தருவாயிலாவது, கடைசி நேரத்திலாவது ஏதோ ஒரு பாவத்தை செய்ய போறோமா, அந்த நேரத்தினுடைய இறுதியிலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து மீண்டு கொள்ள வேண்டும். ஆனா நம்மள அதிகமான பேர் அப்படி இல்லை. இந்த தீமையை பக்கம் என்ன செய்யறோம்,
போயிடுறோம், அதுல போய் விழுந்துடுறோம். அப்ப அந்த கடைசி தருவாயில் நாம் திருந்துவது கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு பாவ மன்னிப்பாக ஆக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்வதற்காக நினைத்தால் அவனுக்கு அது தீமையாக பதிவு செய்யப்படாது, அதை அவன் செய்தாலே தவிர. அதை அவன் செய்தாலும் கூட அவருக்கு ஒரே ஒரு தீமை தான், அவர் என்ன தீமை செஞ்சாலும் அந்த தீமை தான் பதிவு செய்யப்படும். ஆனால் நன்மைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அவருக்கு நன்மை கிடைத்துவிடும். அவர் செஞ்சுட்டாரா 10 மடங்கு. அப்ப தீமைக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க, செய்யணும்னு நினைச்சா பாவம் இல்லையா, செஞ்சாலும் பாவம். அப்ப நம்ம செய்யணும் என்ற எண்ணத்தில் அது பக்கத்துல போனாலும் கூட அது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது, உடனே அதுல மீண்டு வந்துடணும். இது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் எப்படி தெரியுமா, ஒரு தீமையை செய்து விட்டோம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு செஞ்சிட்டோம் மனநிலையில, அந்த தீமையை செஞ்சதுக்கு பிறகாவது நாம் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பி ஹவாதீமிஹா, ஒரு மனிதனுடைய அமல்கள் என்பது இறுதி முடிவை பொறுத்துதான் கணக்கிடப்படும். இறுதி முடிவு, அவருடைய மரண தருவாயில் அவர் எப்படி இருந்தாரு, ஆரம்பத்தில் தீமை செஞ்சிருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், கடைசியில மூத்தா போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அதை வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்வானா அவருக்கு இறுதி முடிவு கொடுப்பான். இப்ப நம்ம பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. யாரும் பாவம் செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், புல்லுபலி ஆதம யஸ்ஜூபில் லைலி வன்னஹார், ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் பகலிலும் தவறு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் தவறு செய்றாங்க. நபிமார்கள் உட்பட தவறு செய்வாங்க, தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தவறுக்கும் நம்ம தவறுக்கும் வித்தியாசம் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தவறு செய்வாங்க, ஏதேனும் ஒரு தவறு நிகழும். இப்ப எல்லாரும் தவறு செய்யணும். இப்ப நம்ம தவறு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன், என்னை தண்டிச்சிடாத, என்னை நீ இதனால் நரகத்தில் போட்டுறாத என்று சொல்லி அந்த தவறில் இருந்து மீண்டு வரணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான். என்ன கட்டளை தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை, மரத்தின் பக்கம் நெருங்காத. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அல்லாஹ் படைத்துட்டு, சொர்க்கத்தில் நீங்க என்ன செய்யுங்கன்னா அப்படியே சுற்றி வாங்க, இங்க உள்ள எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரு மரத்தை காமிச்சு நீங்க இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீங்க என்று கட்டளையிடுறாங்க. அது அவங்களுடைய சிந்தனையிலே இருக்கு, அந்த மரத்தின் பக்கம் நெருங்காம தான் இருக்காங்க, போகாம இருக்காங்க. ஆனா ஷைத்தான் என்ன செய்யறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழி கெடுக்கணும்னு முடிவெடுத்து அல்லாஹ்ட்ட சபதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப வழி கெடுக்கணும் என்ன செய்யறது, ஷைத்தானுடைய அந்த வழி கெடுப்பு எப்படி இருக்குன்னா, ஷைத்தானுடைய அந்த தீய செயல் உடனே தீய செயல் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லி சொல்றாங்க. ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தீமையை எப்படி காட்டுவானா, அலங்கரித்து ஒரு அழகானதை போன்று, ஒரு நல்லதை போன்று, நன்மையை போன்று காட்டுவான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதனிடத்தில் ஷைத்தான் கேட்பான், இந்த படைச்சது யாரு, இந்த பொருளை படைச்சது யாரு, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, இப்படின்னு ஷைத்தான் கேட்பானா. இப்ப இதை நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய எண்ணத்தை ஏற்படுத்துது. இதை படைச்சது யாருன்னா, இப்ப ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு, இதை படைச்சது யாரு அப்ப நமக்கு என்ன ஏற்படும்போது, அப்ப அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். மரத்தை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், எல்லாம் அற்புதமா இருக்கு. அப்ப இதெல்லாம் சாதாரணமாக இருக்காது, யாரோ ஒரு படைப்பாளன் இருந்து இதெல்லாம் படைச்சிருக்காங்க, இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுமா இல்லையா. அப்ப ஷைத்தான் என்ன செய்வானா, இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவானா, அதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாரு, நமக்கு இது நல்லது கூடவே தெரியும். கடைசியா அவன் என்ன செய்வானா, ஷைத்தான் எப்பவுமே நல்லதை ஏவ மாட்டான், அவன் கெட்டதை தான் ஏவுவான், அந்த கெட்டதை நன்மை மாறியா ஏவுவான். இப்ப கடைசியா ஷைத்தான் என்ன செய்வானா, இதை படிச்சதா அதை படிச்சதா சரி, அப்ப அல்லாஹ் படிச்சது யாரு,
அடுத்த ஒரு கேள்வி, நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதை படிச்சது அல்ல, அதை படிச்சது அல்ல, அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஏகத்துவ கொள்கையை கொண்டு போற மாதிரியா இருக்கும். கடைசியில சைத்தானுடைய விளையாட்டு என்ன இருக்குன்னா, அப்ப அல்லாஹ்வை படைச்சது யாரு? கடைசி இதை போட்டுட்டு ஓடிடுவோம். கடைசி நம்ம என்ன செய்வோம்? ஆமா, அல்லாஹ்வை படைச்சது யாரு? அப்ப ரசூலுல்லாஹ் இந்த நேரம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் படைக்கப்பட்டவன் கிடையாதுப்பா, அல்லாஹ் தான் படைப்பவன், அவன் தான் காலிக், படைக்கக்கூடியவன், அவன் படைக்கப்பட்டவன் இல்லை. அவன் தான் அவ்வல், அவன் தான் ஆகிர், அவன் தான் ஆரம்பம், அவன் தான் முடிவு. அல்லாஹ்வுக்கு படைப்பு என்று அல்லாஹ் படைக்கப்பட்டவனாக இல்லை, அதை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. அதை நீங்க நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லுங்க. அப்ப ஷைத்தானுடைய வழிகளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, இப்படிதான் இருக்கும். அப்ப இது மாதிரியாவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தூண்டுதலை போடுறான், மரத்தின் பக்கம் போ அப்படின்னு சொல்லல. மாலை எப்படி சொல்றான்னா, இந்த மரத்தை ஏன் சாப்பிடக்கூடாது தெரியுமா, இந்த மரத்துக்கு ஏன் போகக்கூடாது தெரியுமா, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே நிரந்தரமா இருக்கிறீங்க, மாணவரை மாறிடுவீங்க, அதனாலதான் அல்லாஹ் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அவங்களுக்கு என்ன தோணுது, நாம சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்கலாமே. அவங்களுக்கு கெட்டதுங்கிற அடிப்படையில் போகல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுங்கிற அடிப்படையில் போகல, ஒரு நல்லது நினைச்சு போறாங்க. அப்படிதான் சைத்தான் தூண்டுறான். அந்த மரத்துல போறாங்க, அதுல உள்ள பழங்களை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி பாவத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ உடனே அவங்க என்ன செய்யல, நான் பாவம் செஞ்சேன், நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, அதுக்கு இதான் காரணம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய இருக்கு, ஒரு தப்பை செஞ்சிருவாங்க, ஒரு பாவத்தை, ஒரு தீமையை மார்க்கத்துக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு என்ன செய்யறது, நான் அதை இப்படி செய்யல, நான் இப்படிதான் செஞ்சேன், நான் அதை இந்த நோக்கத்தில் செய்யல, இந்த நோக்கத்தில் தான் செஞ்சேன், நான் செஞ்சதுக்கு என்னென்ன காரணம் என்று சொல்லி காரணத்தை சொல்லுவாங்க, காரணத்தை பட்டியலிடுவாங்க. காரணத்தை யாருனாலும் சொல்லலாம், காரணம் யாருனாலும் சொல்லலாமே, ஷைத்தானே காரணம் சொல்லானே. அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஷைத்தான்ட்ட நீ எதுக்கு ஆதமுக்கு படிக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சு எல்லாரையும் அல்லாஹ் என்ன செய்யறான், வானவர்கள் எல்லாரையும் நீங்க நீ எஸ்ஜுதி ஆதம், ஆதம் நீங்கள் பணியுங்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சரியா செய்யறாங்க, பணியிறாங்க. இல்ல இப்லீஸ், இப்லீஸை தவிர இப்லீஸ் பணியல. அபா வஸ்தக்பர், அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், காபிராக மாறினான். அதுக்கு நல்ல காரணம் கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ஆதம் மண்ணால படைக்கப்பட்டவர், ஒரு மண்ணால படைக்கப்பட்டிருக்காரு, நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன். ஒரு நெருப்பு மண்ணுக்கு பணியணுமா, நெருப்பு பெருசா மண்ணு பெருசா? அவன் பேசுற வாதத்தை பாருங்க. காரணம் சொல்றான், நான் ஏன் ஆதமுக்கு பணியில தெரியுமா, ஆதமுக்கு ஏன் கட்டுப்பட்ட தெரியுமா, ஆதம் ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு நபர், நான் நெருப்பால படைக்கப்பட்டேன் என்று சொல்லி காரணம் சொல்றான். அவ காரணம் சொல்றதை அல்ல ஏற்றுக்க மாட்டான். காரணம் கற்பிக்க கூடாது, என்ன செஞ்சோம், இப்ப காரணத்தை கற்பிச்சு நான் இதுக்குதான் செஞ்சேன், அதுதான் செஞ்சேன், இதை சொன்னது யாருன்னு நம்ம பார்க்கல. அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சிட்டோம்ங்கிறத பார்க்கல, அதுக்கு இதுதான் காரணம், இதான் காரணம்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த தீமையை செஞ்சு கூட அவன் திருந்தல. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க தெரியுமா, மரத்துக்கு போனாங்க, சாப்பிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் சுதாரித்து கொள்றாங்க, நாம தப்பு பண்ணிட்டோம், நம்ம செஞ்ச தப்பு, செஞ்சிருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டோம். அப்ப உடனே அல்லாஹ்ட்ட துஆ மன்னிப்பு கேட்கறாங்க, பாவ மன்னிப்பு. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கே நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், ஆண்டா நீ எங்களை மன்னிக்கணும், நாங்கள் நஷ்டவாதிகள்ல மாறிடுவோம், எங்களை மன்னிச்சிடு. தப்பு பண்ணிட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சுட்டாங்க, கட்டளைக்கு மாறி செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறி செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கடைசி நேரத்தில், இறுதி நேரத்தில் தப்பு செஞ்சோம், சரி இனிமே செய்யாம இருக்கணும், அதுக்கு என்ன வழி, அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட வேண்டியதான். இறைவா, நீ மன்னிச்சிருக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்ச தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட சரணடையணும். கடைசி நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணானே, நம்மளுக்கு என்ன செய்வோம், இவன் யாரு தெரியுமா, இவன் அப்படிப்பட்ட, அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான், என் ஆரம்பத்தை அப்படி இருந்து இப்படி இல்லை, சரி கடைசியில் உங்களுடைய நிலைமை என்ன,
ஒப்படைச்சிட்டேன் அல்லா, சரணடைகிறேன் அல்லா. அப்படி அல்லாஹ்ட்ட போய் சரணடைஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணாங்க, ஆனால் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அந்த தவறுக்கு பிறகும் தப்பிற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடினார்கள். இறைவா, நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வந்து நின்று மன்னிப்பு தேடினார்கள். அப்ப நாம இந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் இறையச்சத்தை கடைபிடிக்கணும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, வேண்டுமென்றே 3 வாய்ப்பு இருக்கிற நாங்கள் 3ஆவது சான்ஸ் நம்ம ஆளுக்கப்புறம் அப்படிதான் எடுக்கிறாங்க. இப்ப நன்மையை ஏற்றி தீமையை தடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால் ஒண்ணு அது நீங்க கரத்தால் தடுங்க, நாவால் தடுங்க, முடியலையா எடுத்து ஒதுக்குங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கு. நம்ம வாழ்க்கை எடுக்கிறதுக்குள்ள கடைசி தான், கடைசி நிலைக்கு போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு போகணும். அப்ப இந்த 3 கேட்டகரி இருந்தாலும், ஒண்ணு பாவத்துக்கு முன்னையே இறையச்சத்தை பெற்றுக் கொள்றது, ஒண்ணு பாவத்துக்கு போய் இறையச்சத்தை பெற்றுக் கொள்றது, இன்னொரு பாவம் செஞ்ச பிறகு இறையச்சத்தை பெற்றுக் கொள்றது. இதுல நாம வந்து முதல் நிலையை தான் கையாள வேண்டும், முதல் நிலையை தான் கடைபிடிக்க வேண்டும். அதை மீறி 2வது வந்துட்டோமா அப்ப இது, அதை மீறி 3வது வந்துட்டோமா அதுக்கப்புறம் அது என்று சொல்லி கடைசி நிலையை கடைசியில் வச்சுக் கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறையச்சத்தை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், குற்றவாளியை பார்க்க மாட்டோம். தப்பு செஞ்சிட்டோம், ஆனா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றவாளியை பார்க்க மாட்டான். அதற்கு எடுத்துக்காட்டுக்கு மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோருடைய வரலாறு பார்க்கலாம். அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பெரும் குற்றத்தை செய்து விட்டார்கள். பெரும் பாவம். விபச்சாரத்தை வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு தடை செய்தனா, அது பக்கத்துல கூட நீங்க போயிடாதீங்க, பக்கத்துல கூட போயிடாதீங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரும் குற்றம். அப்படி ஒரு ஆள் செஞ்சிட்டாரா, அவரை கல்லால் அடித்து கொலை செய்யுங்கள். திருமணம் ஆனதாக இருந்தால், அப்படி இல்லைன்னா சாட்டையடி, 100 சவுக்கடி. இப்படி இந்த அளவுக்கு கடுமையாக சொல்கிறது. இந்த நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, விபச்சாரம் செய்து விட்டார், ஒரு பாவத்தை ஒரு தீமையை செய்து விட்டார். செஞ்சதுக்கு பிறகு அது அவருக்கு தெரியுது, நாம தப்பு பண்ணிட்டோம். சில பேர் எப்படின்னா கையங்களும் மாட்டிக்கிடுவாங்க, அப்போ ஒத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இன்னும் சில பேர் ஒத்துக்கிட்டாலும் காரணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இந்த நபித்தோழர் ஒரு தீமை செஞ்சது யாருக்குமே தெரியாது. அந்த நபித்தோழராக வந்து சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர யாருக்கும் தெரியாது. அப்படியான கட்டத்தில் இவர் செய்த தீமையை தவறை தானே உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டேன், நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நீங்க அதற்கான தண்டனையை கொடுங்க என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை பொறுத்தவரையில அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, அவங்களுக்கு இதை பத்தி குற்றச்சாட்டுலாம் அவங்க வரல, அவரா வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. அவர் வந்து இது சும்மா சொல்றாரு நினைச்சுக்கிறாங்க, இல்ல இது உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் திருப்பி அனுப்புறாங்க, நீங்க போங்கப்பா அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க. இல்ல அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டு வந்து நான் உண்மையிலேயே தப்பு செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கண்டிப்பா தண்டனையை கொடுக்கணும், இல்லைன்னா மறுமையில் அல்லாஹ்ட்ட மாத்திக்கிறோம். உலகத்துல தப்பிச்சிடலாம், யாரையாச்சும் ஏமாத்தி, மற்றவங்களை மனிதனை ஏமாத்தி தப்பிச்சுக்கலாம், ஆனா அல்லாஹ்ட்ட போனா மாட்டிக்கிறோங்க. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியுமே. நம்ம மறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா நினைச்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு மறைவானதே இல்லையே, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியக்கூடியதுதான். அப்ப அந்த நபித்தோழர் அதை உணர்ந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க தண்டனை கொடுங்க. அதுக்கப்புறம் இறுதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னு வந்துட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி தண்டனை கொடுக்கும்போது அவருடைய உடலில் இருந்து ரத்தம் ஏனைய நபித்தோழருடைய மேனிக்கு படும்போது அதை அருவருப்பாக பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அழகான முறையில் பாவ மன்னிப்பு கேட்டார். அவங்களை நீங்க அருவருப்பு பார்க்க கூடாது, உலகத்திலேயே அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றார். அவர் சொர்க்கவாசி, விபச்சாரம் செஞ்சிருக்கிறாரு, பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாரு, அருவருக்கத்தக்கக்கூடிய பாவத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் உலகத்திலேயே அதற்கான தண்டனையை அவர் பெற்றுவிட்டதால், இறையச்சத்தை இறுதி கட்டத்தில் கடைபிடித்ததால் சொர்க்கத்துக்கு போய்விடுவார். அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இன்னும் அவருடைய பாவ மன்னிப்பினுடைய வலிமை என்பது பல மனிதர்களுக்கு கொடுத்தாலும் அது தகும். அவ்வளவு எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற அளவுடைய பாவ மன்னிப்பை அந்த மாயிஸ் பின் மாலிக் அவங்க
விட்டுட்டாங்க. அப்ப அவருக்கு வந்து இறையச்சம் எந்த நேரத்தில் பயனளிச்சிருக்கு பாருங்க, கடைசி நேரத்தில் பாவத்தை செஞ்சதுக்கு பிறகுதான் பயனளித்திருக்கு. அப்ப நாம என்ன செய்யலாம்? அந்த நேரத்தில் கூட தப்பு செஞ்சுட்டோம், சரி இனிமே இப்படியே வாழ்ந்துருவோம், நம்ம செய்யாத தப்பா வாழ்க்கையில பார்க்காத தப்பா அப்படியே நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் போட்டு இருந்துடக்கூடாது. கடைசி நேரத்திலாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த சூழலை பயன்படுத்தி இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும். சில பேர் வந்து இறையச்சம் சொன்னோன்னே பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் பார்ப்பாங்க. பெரிய பெரிய விஷயத்துல இறையச்சத்தை கடைபிடிக்கணும். விபச்சாரம் பக்கம் போகக்கூடாது, கொலையின் பக்கம் போகக்கூடாது, இணைவிப்பின் பக்கம் போகக்கூடாது, திருட்டு அங்க போகக்கூடாது. பெரிய பெரிய விஷயத்துல இறையச்சத்தை பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் இருக்கா இல்லையா, அதுல இறையச்சத்தை பார்க்க மாட்டாங்க, அதுல இறையச்சத்தை விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம இறையச்சத்தை பார்க்கணும். ரசூலா ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா, நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க கீழே பார்க்கும்போது ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு. அதை அவங்க பார்க்குறாங்க. அவங்க உள்ளத்தை என்ன தோணுன்னா, இதை எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு எண்ணம், இது ஜக்காத்து பொருளாக என்ன செய்யறது? ஏன்னா ரசூலாவுக்கு ஜக்காத்து தகாத ஒரு பொருள், அனுமதி இல்லை. தர்ம பொருள் சாப்பிடக்கூடாது, அன்பளிப்பு தான் அவங்களுக்கு அனுமதி. இப்ப இது வந்து ஒரு தானத்தினுடைய ஒரு பொருளாக இருந்து விட்டால், சின்ன பேச்சு பழம் அக்கல் துகா, நான் அதை சாப்பிட்டுருப்பேன்னு ரசூலா சொல்றாங்க. நான் சாப்பிட்டு நினைச்சேன், நான் சாப்பிட்டுருப்பேன், ஆனா அது தர்மமா இருந்துட்டா, ஜக்காத்து பொருளா இருந்துட்டா, ஒரு சின்ன பேச்சு பழத்துக்கு பார்க்குறாங்க. நாம என்ன செய்வோம்? இதெல்லாம் ஒரு விஷயமாக கொடுங்க சாப்பிடு, இதெல்லாம் யாரும் பார்க்க போறா, இதெல்லாம் எதுக்கு? சின்ன விஷயத்துல பார்க்கணும், பெரிய பெரிய விஷயத்துல பார்ப்போம், சின்னதுல கண்டுகொள்ளவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரப்பிள்ளை பேர்ச்சம்பழத்தில் ஜக்காத்து பொருளை உன்னை எடுத்து வாயில் வைக்க போறாங்க. ரசூலா உடனே அவங்கள்ட்ட போய் துப்பு, சின்ன குழந்தைகிட்ட போய் துப்பு, இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? அவங்க பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. சின்ன குழந்தை விஷயத்திலும் சின்ன பொருள் விஷயத்திலும் இறையச்சத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனால் நாம் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறோமா? அப்படி இறையச்சத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு அமலுமே பயனற்றதாக போய்விடும், பயனில்லாமல் போய்விடும். தொழுகுவோம், தொழுகையில் இறையச்சம் இல்லை அப்படின்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகைக்கு இறையச்சம் என்பது அவசியமானது. அல்லாஹ் தொழுகையாளிகளை பற்றி சொல்லும் போது தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையாளிகளுக்கு கேடு ஏன் தெரியுமா? அவங்க பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுகிறாங்க, அல்லாஹ் வேண்டி தொழுகல. அல்லாஹ் பார்க்கிறான், இறையச்சத்தின் அடிப்படையில் தொழுகல, பிறருக்காண்டி தொழுகிறாங்க. அதனால அவங்களுக்கு கேடு. ஒருத்தர் தொழுக வராம கேடு, பாவம் சம்பாதிக்கிறாங்க, அது வேற. ஆனா நன்மையை செஞ்சு தொழுகையை நிறைவேற்றி ஒருத்தர் பாவத்தை சம்பாதிக்கிறான்னா, அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல என்ன பார்க்கறான்னா, இறையச்சம் இருக்குதா? நீ யாருக்காண்டி தொழுதை சரி, தொழுதெல்லாம் சரிதான், யாருக்காண்டி தொழுத? இப்படி நாம் எந்த அமலை செய்தாலும் இறையச்சத்தின் அடிப்படையில் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்யறோம், ஏனைய நற்காரியங்கள், சமூக பணி எல்லாம் செய்யறோம். இப்ப நாம் இறையச்சத்தின் அடிப்படையில் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்த அந்த வரலாற்றை சொல்றோம். அதுல ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? நல்ல மனிதர், இறையச்சத்தின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவர். 2ஆமவர் வந்து தீய மனிதராக இருக்கிறார், இறையச்சத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளல. இப்ப இவங்க அந்த தீயவர் வந்து நல்லவர் கொலை செஞ்சிடறாரு. அது கொலை செய்யறதுக்கு அவர் சொல்ற காரணம், அவர் எப்படி இருக்கிறார்னா, இவருக்கு மேல ஒரு போட்டி, பொறாமையான ஒரு நிலை. அல்லாஹ் வந்து என்னுடைய அமலை ஏற்றுக்கல, உன்னுடைய அமலை மட்டும் ஏற்றுக்கிறான். இது வந்து என்ன, நான் வந்து உன்னைய கொலை செய்வேன் எப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் முத்தகீன்களிடம் இருந்துதான் அமல்களை ஏற்றுக்கொள்வான், இறையச்சத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அமலைத்தான் ஏற்றுக்கொள்வான், சும்மா செஞ்சாங்க எப்படி ஏற்றுக்கொள்வான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இறையச்சத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை ஒரு மனிதர் அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அதுதான் பயனளிக்கும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் எப்படி நானும் வாழ்க்கை அமைச்சிக்கலாம், சுய கட்டுப்பாடே இருக்காது. நாம எல்லாருக்கும் முன்னாடி தப்பு செய்யாம இருப்போம், 4 பேர் இல்லைன்னா தப்பு செய்வோம். அப்ப அங்கேயும் தப்பு செய்யாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் வேண்டும். அப்ப இந்த இறையச்சம் என்பது எல்லா காரியங்களுக்கும்,
நிச்சயமாக மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லும்போது யாரெல்லாம் இறையச்சம் கொண்டு இறையச்சவாதிகளாக இருக்கிறார்களோ ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவங்க இன்பமான சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு தான் சொர்க்கமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறாங்க. எனவே இறையச்சமுடைய மக்களாக அனைத்தும் இறையச்சத்தை கடைபிடித்து மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை